நான் ஒரு கருத்து இந்த நிகழ்ச்சி வாயிலாக சொல்கிறேன், அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்கக்கான்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு சொல்லியிருக்காரு, இப்போ வந்து திருமணமாக ஒரு சொல்லுவாங்க, குறிப்பிட்ட வயசில் திருமணமாகாட்டி அந்த வயசு அந்த அவங்களோட வீட்டை பிரச்சனை இல்லாட்டி அந்த பெண்ணுக்கு பிரச்சனைன்னு சொல்லுவாங்கக்கா. நான் நிச்சயமாக இல்லைக்கா, என்னென்னு சொல்லுவாங்க, அந்த குடும்பத்தில் தான் தெரியுமாக்கா, என்ன தாய் தகப்பெண் பார்க்குற மாப்பிள்ளையை தான் அந்த பெண் கட்டணுமென்ற குறிக்கோளில் அந்த பெண் இருப்பான். அந்த சமூகத்தில் சொல்லுவாங்க, இந்த பிள்ளைக்கு ஏதோ குறை இருக்கு, அதனால இந்த பிள்ளைய வச்சுட்டு இருக்காங்க என்று சொல்லுவாங்க. அதால் நிறைய பிரச்சனையை அந்த பெண் எதிர்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கக்கா. இந்த சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வு விடக்கூடிய தலைப்பு தானேக்கா நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி இணைந்திருக்காரு கிருத்துச்சன். நன்றி கிருத்துச்சன். ஆமாம், அப்படியே தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க தாமரை வானொலியோடும். தாமரை வானொலி நிகழ்ச்சிகளோடு அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் எங்களோட சொந்தங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு முக்கியமான ஒரு வீடியோ அப்படியே பார்த்தோம்னு சொன்னால், இந்த நிகழ்ச்சி தொடர்பான கருத்தில் கல்வி என்பது என்றும் ஆணுக்கு முதன்மையானது என்ற சிந்தனை பொதுவாக தமிழ் சமூகத்தின் மத்தியிலே உள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். பெண் என்பவள் ஆணுக்கு சேபகம் செய்பவர்களாகவே இன்றும் பரவலாக பார்க்கப்படுகின்றார்கள் அப்படின்னே சொல்லலாம். இவற்றையும் கடந்து பல்கலைக்கழகம் சென்றவர்களுக்கு தொழில் வாய்ப்பு பெறுவதில் நெருக்கடிகளை சந்திக்கின்றார்கள் பெண்கள். அது மட்டுமல்லாமல் திருமணத்தின் பின் இவர்கள் தொழில் செய்ய அனுமதிக்கப்படாத நிலை பரவலாக காணப்பட்டு வருகின்றது. இது ஒரு முக்கியமான கருத்து அப்படின்றே சொல்லலாம். அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு திருமணத்துக்கு பின்னர் ஆணும் ஒரு வேலைக்கு செல்பவராக இருந்தால் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பான்மையாக நடக்கிற ஒரு விடயம், பெண்கள் வேலைக்கு செல்ல, அதாவது ஆண் வேலைக்கு சென்று பெண் வேலைக்கு செல்லலை அப்படின்னு சொன்னால், வேலைக்கு செல்ற அப்படின்னு சொன்னால் அதை நிச்சயமாகவே விரும்ப மாட்டாங்க. அதாவது திருமணத்துக்கு பின்ன பெண்கள் வேலைக்கு செல்வதை நிறைய ஆண்கள் விரும்ப மாட்டாங்க அப்படின்றே சொல்லலாம். அவர்களை திருமணத்துக்கு பின் வீட்டுக்குள்ளேயே அடக்கி வைக்கிற ஒரு அடக்குமுறை தான் நிறையமாக காணப்படுது. சொன்னால் சொல்லுவாங்க, பிள்ளைகளை பார்த்துக்கொள்ளணும், பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கணும், அதுக்காக அம்மா வீட்லேயே பிள்ளைகளோட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், அதுதான் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, என்ன சுதந்திரமாக பிள்ளைகளை விடுறல, அவங்களோட கட்டுப்பாடுகளை பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கொள்வாங்க. அது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனையாக இதாக இருக்கும். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் அந்த அடக்குமுறை, அதாவது அந்த அடக்குமுறை வேலைக்கு செல்லாமல் அவர்களை வீட்டுக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்கிறதால் அவர்கள் இவ்வளவு வருடமாக ஒரு கடினமான படிப்பை மேற்கொண்டு உயர்கல்வியும் பெற்று அது பின் வேலை கிடைத்தும் அதற்கு செல்ல இயலாத ஒரு நிலைமை காணப்பட்டால் அவர்கள் படித்த படிப்புக்கே அர்த்தம் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியான ஒரு அடக்குமுறையும் இன்றைய காலகட்டத்தில் நம்ம சமுதாயத்தில் காணப்படுற ஒரு விடயம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு தாய்மை மட்டும் காரணம் அல்ல, ஆண்களின் சிந்தனை முறையுமே காரணமாக உள்ளது அப்படின்னே சொல்லலாம். பொருளாதார நெருக்கடிகள் குடும்பத்தில் இருவருமே உழைக்க வேண்டும் என்ற நிலை உருவாக்கிய போதும் வீட்டு வேலைகள் பெரும்பாலும் பெண்களுக்கு இரட்டிப்பு சுமையை ஏற்படுத்துறது அப்படின்னே சொல்லலாம். சொல்லுவாங்க, வீட்டில் பெண்கள் தான் வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா? நிச்சயமாக சில ஆண்களும் இருக்கின்ற கல்யாண திருமணத்துக்கு பின்னர் அவர்களை புரிந்து கொண்டு குடும்ப பாரத்தை, அதாவது பெண்களுக்கான வேலைகளை தாங்களும் பகிர்ந்து கொண்டு செய்கிற ஆண்களும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறாங்க. அவர்களை நாங்கள் இந்த தருணத்தில் ஞாபகப்படுத்தணும், அவர்களை குறை கூறக்கூடாது. ஆனால் 100% ஆண்கள் பெண்கள் மீதாயே எல்லா சுமையை, அதாவது வேலை சுமையிலிருந்து வீட்டு சுமையாக இரட்டிப்பு சுமைகளை ஏற்ற முற்படுத்துகிறார்கள் அப்படின்றே சொல்லலாம். ஆமாம், ஒரு பாடலை தொடர்ந்து அப்படியே காரசார கருத்து நிகழ்ச்சி வாயிலாக இணைந்திருப்போம். அப்படியே தொடர்ந்து 2 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். www.thamarayfm.com இணையதள முகவரியினூடாகவும், அது மட்டும் இல்லை தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோ என்ற ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக நீங்கள் உங்களோட கருத்தை எங்களுக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைத்துக் கொள்கிறதுக்கு அப்படியே தயாராக இருக்கும் என்று சொல்லி, ஆமாம், அடுத்ததான் நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல் தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொள்வோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் காரசார கருத்துக்கள். आजा परदेसी காரத்தில் சில்லி இவ, நீ தொட்டா மட்டும்தான் கரும்பாவ. வாசத்தில் மல்லி இவ, உனக்காக மட்டும்தான் பூத்து நிற்ப. பஞ்சாபி பீசாவா, பாலக்கல் பாஸ்தாவா, இட்டாலி இட்லியா, ஃபியூஷன் லிவர், ஹாலிவுட் ஃபிளைட் டெல்லி பாலி
இல்லனா பொதி மாட்டு தான் சாட்டர்டே வந்தா குத்தாட்டம் தான் மாஸ்கோவோ பிரேசிலோ ஸ்வீடனோ பாரிஸோ என்னோட சேர்ந்தாட வந்தவளே சந்தானே ஒரு கால் இல்ல பிரபுதேவா தானே மறு கால் இல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் 6-1 அடிச்சாக்கா செக்ஸி பொண்ணு இப்ப விசில் போடுவா www.thamarayfm.com என்ற இணையதளம் மூலமாக இணைந்திருக்கீங்க. இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் காரசார கருத்தின் வாயிலாக அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு சுவாரஸ்யமான தலைப்பை தான் உங்களோட அப்படியே பேசிக்கொண்டிருக்கோம் இல்லையா சிவனிதா? ஆமாம், இன்றைய தினமும் சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியவாறான ஒரு தலைப்போடு தான் நாங்கள் நம்முடைய நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருந்தோம். அதாவது பெண்களின் அடக்குமுறை, பெண்கள் தொடர்பான அடக்குமுறை தொடர்பாகவும் பெண்கள் இந்த காலகட்டத்தில் சமூகத்தில் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் தொடர்பாக தான் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களோட சொந்தங்களோடு அப்படியே பேசிக்கொண்டிருந்தோம். அதாவது இந்த பெண்கள் மீதான ஒடுக்குமுறை என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கோ அல்லது குறிப்பிட்ட சமூகத்திற்கோ உள்ள குறிப்பான பிரச்சனையாக காணப்படவில்லை. இது ஒரு உலக பொது பிரச்சனையாகவே காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு சமூகத்திலும் உள்ள பெண்கள் மாறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பதால் தான் அந்த பிரச்சனைக்கு ஏற்ப தீர்வுகள் முன்வைக்கப்படுகின்றது அப்படின்னே சொல்லலாம். அதாவது சர்வதேச பெண்கள் தினம் சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் 8 கொண்டாடப்படுது. இந்த பெண்கள் தினம் போன்றவை கொண்டாடப்படுவதற்கான காரணம் பெண்களின் உரிமை, பெண்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகள் பற்றிய விழிப்புணர்வை நடவடிக்கைகளை ஏற்படுத்துவதற்கு அவசியமாகவே காணப்படுது என்றே சொல்லலாம். எனவே எந்த பெண்களும் தன்னம்பிக்கையோடையும் தங்களால் எதுவும் முடியும் அப்படி என்று ஒரு தன்னம்பிக்கையோடு செயற்பட்டீங்க அப்படி என்று சொன்னால் சமூகத்தில் ஏற்படுற சவால்களுக்கு முகம் கொடுத்து அந்த சவால்களை எதிர்கொண்டு நிச்சயமா இந்த சமூகத்தில் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் பெண்கள் தொடர்பாக கலாச்சாரம், பண்பாடு, பொருளாதாரம் போன்றவற்றில் பெண்கள் தொடர்பான கட்டுப்பாடுகளை விதிவிலக்குகளை விதிக்கிறவங்க நிச்சயமாக பெண்கள் சமுதாயத்தில் ஏற்கொள்கிற மற்ற பிரச்சனைகள் பற்றியும் கருத்தில் கொண்டு அது தொடர்பாகவும் கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் நினைச்சா நிச்சயமாகவே ஒரு தனி மனிதன் நினைத்தா இந்த நாட்டையும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வாறு ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே இந்த எண்ணத்தை, அதாவது பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள், இந்த வன்முறைகள் இதுகளை நிச்சயமாக இல்லாதொழித்து ஒரு சமாதானம் உள்ள, அதாவது பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கிற ஒரு நாடாக நமது நாட்டையும் மாற்றலாம் அப்படின்றே சொல்லலாம். நிச்சயமா சிவனிதா, அது என்னன்னு சொன்னா தன்னம்பிக்கையா நீங்க எப்பயும் வாழுவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சுதந்திரமான வாழ்க்கை கிடைக்கும். மற்றவர்களிடம் எந்த விதமான பேச்சும் இல்லாமல் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை நீங்க வாழலாம். இந்த ஆமாம், பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வாறான பெண்களை நீங்க எவ்வாறு பாதுகாக்கணும்? எல்லா இடங்கள்லையும், வீடு தொடக்கம் பொது இடங்கள்ல இருந்து ஒவ்வொரு இடத்திலையும் பெண்களுக்கான சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு பெண்களும் தன்னம்பிக்கையோடும் தங்களால் எந்த காரியத்தையும் செய்யணும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட செயற்பட்டா நிச்சயமாகவே ஏற்படுற பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை விட்டு நாங்களும் நிறைவு செய்கிற நேரத்தை அப்படி நெருங்கி வந்துவிட்டோம்.
ஆமாம், நிகழ்ச்சியை வந்து இன்றைய சுவாரஸ்யமான தலைப்போடு தான் இன்றைய தினம் உங்களை சந்தித்தேன். நாளைய தினமும் உங்களோட சுவாரஸ்யமான தலைப்போடு வருவோம்னு சொல்லி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு இசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு கலையத்துக்கள் அப்படியே தயாராக இருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் அப்படியே போப்புறோங்க. ஆமாம், அப்படியே தொடர்ந்து இசையும் இமையும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்க. உங்கள் சுமைகளையும் சுகங்களாக மாற்றும் இமையும் இசையும் நிகழ்ச்சி அப்படியே உங்களுக்காக வர்றதுக்கு காத்து கொண்டிருக்கு. தொடர்ந்து அப்படியே இணைந்து கொள்ளுங்க. தாமரை எஃப்எம்மோடும் தாமரை எஃப்எம் நிகழ்ச்சிகளோடும் அப்படின்னு சொல்லி எங்களோட சொந்தங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை விட்டு நிறைவு செய்ய போகிறோம். நிகழ்ச்சியில் இறுதியில் ஒரு அழகான பாடல் வர காத்திருக்கிறது. பாட தொடர்ந்து அப்படியே நாங்கள் நிகழ்ச்சியை விட்டு நிறைவு செய்ய போறோம். நிகழ்ச்சியிலிருந்து நிறைவு செய்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிவனிதா. நான் உங்கள் அன்பின் ரேகா. காதல் ஓர் பாவமடி, பாவமடி காதல் கணக்கினிலே கண்ணீர் தான் லாபமடி. ஆசை உண்டானது அதில் வீடு ரெண்டானது. அடிக்கான கருங்குயிலே காதல் ஓர் பாவமடி. ஜாதகம் மாறுது, என் விதி மேடை கட்டி நாடகம் ஆடுது. வஞ்சியே உன் மனம் என்னிடம் ஏன் வந்தது? வந்ததால் இத்தனை துன்பமும் வாய்ந்தது. வேதனை சோதனை யாரிடம் நான் சொல்வது? என்பலம் அம்பலம் ஆனது. நீயும் இந்த துக்கத்திலே நில்லு மறுபக்கத்திலே. நேரம் ஒரு காலம் வரக்கூடும், அன்று ஒன்னாகலாம்.